ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை என்ஜாய் தமிழா. இதுக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம கவர்மெண்ட் லேப்டாப் லெனோவா E4125ல ஹார்ட் டிஸ்க் ரொம்ப ஸ்லோவாகவே இருக்குது. நான் ரொம்ப நாளாவே நினச்சிட்டு இருந்தேன் எனக்கு எஸ்எஸ்டி அதில் அப்கிரேட் பண்ணணுன்ட்டு. ஆனால் என்கிட்ட பட்ஜெட் இல்லை, காசு இல்லை. அதனால இன்னைக்கு எனக்கு காசு இருக்கிறதுனால நான் இப்போ அதை வாங்கிட்டேன். அதோட எஸ்எஸ்டி. இதோட ரேட் வந்து 2400 க்ரூஷியல்லேருந்து வாங்கியிருக்கேன். 240 GB சாட்டா எஸ்எஸ்டி. இப்போ நான் லேப்டாப்ல என்ன ஆகிட்டு இருக்குன்னா, விண்டோஸ் 10 வந்து இப்போ போர்ட்டபிள் டிரைவாக மாற்றிட்டு இருக்கேன். இப்போ வந்து பென்ட்ரைவில் வந்து போர்ட்டபிள் டிரைவாக நம்ம இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்கோம். அது இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இன்ஸ்டால் ஆகி முடித்தோன்னே அதோட எப்படி வந்து அதை ஓப்பன் பண்ணி இதை இன்ஸ்டால் பண்ணுறேன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க போகலாம். இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் லேப்டாப் லெனோவா E4125 லேப்டாப். இதை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு முதல்ல நம்மள்கிட்ட ஒரு டூல் கிட் வேணும். கண்டிப்பாக இந்த டூல் கிட் வேணும். இல்லைனா கூட உங்கள்கிட்ட சீப்பஸ்ட்டு டூல் கிட், ஆனால் மேக்ஸிமம் ஸ்டார் தான் யூஸ் ஆகும். இது மாதிரி டூல் கிட் ஏதாச்சும் 60 ரூபா இல்லை 50 ருபீஸில் இருந்துச்சுன்னா கூட வாங்கி வச்சுக்கிங்க. இந்த டூல் கிட் வேணும். அடுத்ததாக நம்ம கண்டிப்பாக தேவைப்படுறது இந்த எஸ்எஸ்டி தேவைப்படும். இந்த எஸ்எஸ்டி வந்து வாங்கிக்கிங்க. நான் இதை வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். அமேசானில் இருக்குது, ஆனால் அது எனக்கு கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இல்லாதனால நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு எஸ்எஸ்டி வந்து நீங்கள் வாங்கிக்கிங்க. வாங்க நம்ம டிஸ்அசம்பிள் பண்ணிடலாம். லேப்டாப்பில் மொத்தம் 10 போல்ட் இருக்கும். 10 போல்ட்டையும் ஒன் பை ஒன்னாக ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ண போல்ட்டை எல்லாத்தையும் தனியாக ஒரு ட்ரேயில் வந்து நீங்கள் வந்து மிஸ் ஆகாமல் எல்லாத்தையும் ஒரே இதில் போட்டு வச்சுக்கிங்க. ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்காக தான் மேக் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மேக் பண்ணியிருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம என்ஜாய் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி லேப்டாப் சென்டரில் மொத்தம் 3 போல்ட் இருக்கும். இந்த லேப்டாப்போட சென்டரில் 2 போல்ட் இருக்கும். 2 போல்ட்டாக கைட்டினீங்கன்னா அதை கைட்டினா தான் உங்களுக்கு கீபோர்டு வந்து கைட்டலாம். அதை கைட்டிடுங்க. அடுத்து இன்னொரு போல்ட் இருக்கும் சென்டரில். அதை கைட்டினா தான் இந்த சிடி டம்மி ட்ரே நம்ம எடுக்க முடியும். எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக கைட்டிடுங்க. கைட்டிட்டு அப்புறமா வந்து லேப்டாப்போட நம்ம போல்ட்டை கைட்டிட்டோம். லேப்டாப்போட கீபோர்டை கைட்டும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கைட்டணும். ஏன்னா லேப்டாப்போட ஏதோ ஒரு பட்டை மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதை நெம்பினாலே போதும்னு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணி கட்டுறதுனால உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக தெரியுது, ஆனால் ரொம்ப ஸ்லோவாக தான் நெம்பணும். பார்த்து இதை மட்டும் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். கீபோர்டில் எடுத்த உடனே கீபோர்டில் ஒரு ஒயர் கனெக்டாக இருக்கும். அதை வந்து பட்டன் கிளிப் டைப் தான், அதை மேலே இழுத்து விட்டு அப்புறமா தான் நம்ம பண்ணணும். அதை நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ இதை கைட்டுறோமா, மெதுவாக கைட்டிட்டு கீழே வந்து ஒரு ஸ்டிப் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டிப்பு அது லாக்கில் போய் லாக் ஆகிருக்கும். அந்த லாக்கை ரிமூவ் மேலே புஷ் பண்ணிவிட்டு இழுத்திங்கன்னா வந்துடும். அப்புறமா கீபோர்டை கைட்டினோடனே கீபோர்டில் வந்து கைட்டினோடனே கீபோர்டுக்கு உள்ளே ஒரு போல்ட் இருக்கும், அதையும் கைட்டிடுங்க. அதை கைட்டினா தான் உங்களோட பேக் பேனல் கைட்டலாம். பேக் பேனல் கைட்டும் போது மட்டும் நான் இப்போ எப்படி இந்த பொசிஷனில் தான் வச்சு கைட்டுறேன். எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இதுதான் ரொம்ப டஃப்பான பார்ட்டுன்னு சொல்லலாம். இதை ரொம்ப கஷ்டமாக தான் கைட்டணும். அப்புறமா கைட்டி முடித்தோன்னா உள்ளே வந்து பேட்டரி இன்செர்ட் பண்ணுறதுக்காக ஒரு இது கொடுத்துருப்பாங்க, ஒயர் கொடுத்துருப்பாங்க. அதுவுமே புஷ் டைப் தான். மேலே இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கைட்டிடும். உங்களை வந்து மறுபடியும் உள்ளே செட் பண்ணும் போது நீங்கள் வந்து நல்லா வளைச்சி அப்புறமா தான் நீங்கள் போய் அதை கிளிக் பண்ணி நீங்கள் மாட்டணும், இல்லைன்னா தப்பாக போயிடும். இதான் வந்து லேப்டாப்போட இன்சைட் லுக்கு பார்த்துங்க. இதுதான் ஹார்ட் டிஸ்க்கு. இதை தான் நம்ம கைட்டிட்டு எஸ்எஸ்டி போட போகிறோம். எஸ்எஸ்டி போடுறதுக்கு இதில் வந்து கிளிப்பு இருக்கும். அந்த USB 3.1 அண்டு USB 3.2.0ல இது இருக்கும், ஒயர் இருக்கும். அதை ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ண, அதுவுமே புஷ் பண்ணிவிட்டு இழுக்கிறது தான். இதுவுமே பார்த்துங்க. மேலே இழுத்து அதில் ஒரு கேரியர் மாதிரி இருக்கும். அதை அப்படியே லைட்டாக இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அப்புறமா நெட்டு ஒரு 6 நெட் இருக்கும். எல்லா நெட்டையும் நீங்கள் பார்த்து கைட்டணும் பாருங்கள். இதை தான் ரொம்ப மைனூட்டாக இருக்கும் இதோட போல்ட்டெல்லாம். இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த நெட்டெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து ஒரே இதில் தனித்தனியாக செப்பரேட்டராக நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிங்க. பார்த்து கைட்டணும். நம்ம எந்த ஒரு தப்புமே பண்ணிடக்கூடாது. ஏன்னா இதில் வந்து எல்லாமே மைனூட்டான பார்ட்ஸு. எல்லாமே ஏதாவது தொலைஞ்சினா கூட ஏதோ ஒரு ப்ராப்ளம் வராதுக்கு சான்ஸ் இருக்கும். புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அப்புறமா சைடில் மொத்தம் 6 நெட்டு போல் இருக்கும்.
எல்லாத்தையும் கட்டிட்டு கொஞ்சம் ஷேக் பண்ணி அந்த சாட்டா போர்ட்லேருந்து எடுத்துட்டிங்கன்னா இப்படி ஹார்ட் டிஸ்க்கு தனியாக வந்துடும். இதுதான் ஹார்ட் டிஸ்க்கு. இது ஹார்ட் டிஸ்கில் மேலே 2 போல்ட்டு சைடில் 2 போல்ட் இருக்கும். அதை கைட்டுங்க. ஏன்னா அதை கைட்டினா தான் மேலே இருக்கிற ட்ரே, அதாவது 2.5 இன்ச்சு ஹார்ட் டிஸ்க் ட்ரே நமக்கு கிடைக்கும். அதில் தான் நம்ம ஹார்ட் டிஸ்க் இது எஸ்எஸ்டி இன்ஸ்டால் பண்ண முடியும். நீங்கள் அதை கைட்டிடுங்க. எதாக இருந்தாலும் ரொம்ப பொறுமையாக, இதோட நெட்டுமே ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். எல்லாமே எதுக்கு பாட்டமுக்கு தனியாக உள்ள இன்சைட் உள்ள நம்ம லேப்டாப் உள்ள இருக்கிற எல்லா நெட்டையும் தனித்தனியாக செப்பரேட்டராக எல்லாத்தையும் தனித்தனியாக நீங்கள் பண்ணுறேன். இதான் ஹார்ட் டிஸ்க் எடுத்தாச்சு. எஸ்எஸ்டியை நம்ம பிரிப்போம். எஸ்எஸ்டி இதான் 240 GB க்ரூஷியல் எஸ்எஸ்டி. சாட்டா எஸ்எஸ்டி தான், நார்மல் எஸ்எஸ்டி தான் 240 GB. இது இந்த லேப்டாப்புக்கு இதுவே போதும். லெனோவோ E4125க்கு இதுவே போதும். மேலே இதே மாதிரி மேலே அதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. மேலே 2 சைடில் 2 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் அந்த போல்ட்டை போட்டு நீங்கள் இது பண்ணிடணும். போல்ட்டை போட்டு முடிக்கிறீங்க. கரெக்டாக உங்கள் இதில் போல்ட்டை போட்டு நான் கரெக்டாக முடிக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாங்க, ஷேர் பண்ணிடுங்க. கண்டிப்பாக ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம், ஷேர் பண்ணிடுங்க. அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களால் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் இதை பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இதை பண்ணி தான் நம்மளே பண்ணலாம் அப்படின்னு ஒரு என்கரேஜ் பண்ணுறதுக்கு தான். ஆனாலும் உங்கள் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, ஏன்னா இது ப்ரிஃபர் கிடையாது. நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். எனக்குமே ரொம்ப டிஃபிகல்ட் டாஸ்க்காக தான் இருந்துச்சு இது. அதான் நீங்கள் எதுவும் பண்ணவும் வேணாம். உங்களுக்கு ஒரு ஐடியா இப்படி தான் மாட்டுவாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எல்லாத்தையும் அதே மாதிரி சைடில் நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிவிட்டு அதே மாதிரி சாட்டா ட்ரேயில் போட்டில் நீங்கள் கரெக்டாக மாட்டுங்க. சாட்டா போட்டிருக்கோம், அதில் நீங்கள் அப்படியே ப்ளேஸ் பண்ணிங்கன்னா போதும். அதாவது பட்டன் செல்லில் பேட்டரி போடுவாங்களா, அதே கான்செப்ட் தான். போட்டுட்டு அதோட அதே மாதிரி அந்த யூஎஸ்பியோட ஒயரை கரெக்டாக அது மேலே வச்சு கிளிப் மாதிரி தான் இருக்கும். அதை அப்படியே உள்ளே நுழைச்சிட்டு அந்த கிளிப்பை போட்டுட்டா முடிஞ்சிட்டு. அதே தான், அவ்வளோதான். இதில் முக்கால்வாசிதே நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் எடுத்தால் எல்லாமே உங்களுக்கு சால்ட்ரிங் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இருக்காது. அதெல்லாம் மதர் போர்டில் தான். மற்றபடி எல்லாமே ஃபிட் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு ஆப்ஷன்கள் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சால்ட்ரிங் பண்ணுறதுல தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். இது எல்லாமே ஃபிட் பண்ணுறது தான். எல்லாரும் கிளிப் மாதிரி இருக்கும். அதுதான். இதையும் நம்ம வந்து யூஎஸ்பி போர்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிப்போம். யூஎஸ்பி போர்ட்டு இதையும் அதே மாதிரி கிளிப் டைப் தான். கரெக்டாக நீங்கள் அதில் ஃபிட் பண்ணிடுங்க. ஃபிட் பண்ணி பொசிஷன் அதே எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பொசிஷன் பண்ணிடணும். கரெக்டாக பண்ணணும். புரிகிறதல்லவா? ஹரி பகவான், பார்த்துங்க. இப்படி தான் பண்ணணும். கரெக்டாக பொறுமையாக பண்ண வேண்டும். இதே போலத்தான் பண்ண வேண்டும். கரெக்டாக யூஎஸ்பி போட்டு அதே மாதிரி இது பண்ணிவிட்டு பண்ண வேண்டும். கரெக்டாக பண்ணிட்டோன்னா அதே மாதிரி ப்ளேஸ் பண்ணிடணும். ப்ளேஸ் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் நீங்கள் இதுக்கான அந்த நெட்டை கரெக்டாக இதில் போட்டுருங்க. எல்லாமே ஒரு நெட்டு கூட மிஸ் ஆகக்கூடாது. கரெக்டாக எல்லா நெட்டையும் நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து நீங்கள் இதில் நல்லா டைட் பண்ணணும். ரொம்பவும் டைட் பண்ணக்கூடாது. கரெக்டாக நார்மல் டைட்டு, நல்லா இருக்கக்கூடாது. ஏன்னா இது மதர் போர்டோட அட்டாச்சாக இருக்கிறதுனால மதர் போர்டுக்கு டேமேஜ் ஆகிடும். அதனால் ரொம்ப கரெக்டான அளவில் டைட் கொடுத்துங்க. இதுமாரி தான் கரெக்டாக ஹார்ட் டிஸ்கை இது பண்ணி ஹார்ட் டிஸ்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அதே இடத்துக்கு வந்து எஸ்எஸ்டி போடுறது. இதனால் உங்களுக்கு எஸ்எஸ்டி போடும் போது என்ன ஆகுனா உங்கள் அம்மா லேப்டாப் அவ்வளோ ஃபாஸ்ட் ஆகிடும். இல்லை தாங்க. இப்போ ஹார்ட் டிஸ்கில் எல்லாம் ஓஎஸ் போட்டோம்னா அது வந்து ஹார்ட் டிஸ்கில் போட்டால் வீணாக போயிட்டா மறுபடியும் நம்ம வந்து அது ஓஎஸ் போயிடும். ஹார்ட் டிஸ்க் வீணாக போயிட்டா ஓஎஸும் கண்டிப்பாக இதில் அதுமே வாய்ப்பே கிடையாது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். மறுபடியும் நம்ம வந்து பேட்டரி இன்சர்ட் பண்ணிடுவோம். கரெக்டாக பேட்டரியை இது மாதிரி தான் இன்சர்ட் பண்ணணும். அதில் பேட்டரிக்குன்னு ஒரு போட்டிருக்கோம். அதில் கரெக்டாக பேட்டரியோட சப்ளைவை கொடுத்துருவோம். ஏன்னா பேட்டரி சப்ளைவை முதல்ல கைட்டிடணும். இல்லைன்னா உங்கள் லேப்டாப் வந்து ஷார்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால பேட்டரி தான் முதல்ல கைட்டிடணும். அதான் நான் அதே ஃபஸ்ட்லேயும் சொன்னேன். இதையும் மறுபடியும் அதே மாதிரி வளைச்சி நீங்கள் மாட்டும் போது வளைச்சி நீங்கள் அதில் மாட்டணும். புரிந்திருக்கிறோம் என்று நினைக்கிறேன். வளைச்சி மாட்டணும். அப்புறமா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணல. அதனால எல்லாத்தையும் க்ளீன் பண்ண வேண்டியதான். மறுபடியும் பாருங்கள். மறுபடியும் அந்த இது நம்ம வந்து பேட்டரியில் இன்ஸ்டால் பண்ணிடுவோம். பேட்டரி சப்ளைவை இன்ஸ்டால் பண்ணிடுவோம். உங்களுக்காக இது 2வது வாட்டி நான் போடுறேன். ஏன்னா இதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் மெயினான பார்ட்டு. அதனால 2வது வாட்டி உங்களுக்கு போடுறேன். லேப்டாப்பில் அவ்வளோ டஸ்ட் பார்ட்டிகல் இருந்துச்சு. அதனால நான் அதை க்ளீன் பண்ணிவிட்டேன். அதையும் காட்டிட்டேன் கிளிப்பில். பிரச்சனை இல்லைன்னு தான் நினைக்கிறேன்.
அதே மாதிரி எடுத்து பொசிஷன் வச்சுட்டு மாட்டினோடனே அதை அடுத்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடணும். கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். எல்லாமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கிளிக்கிங் சவுண்ட் கேட்கும். கரெக்டாக எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணிட்டு எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணிடுவோம். நல்லா எல்லா இடத்துலையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதே இந்த கீபோர்டில் இருக்கிற ஒயரையும் எடுத்து அந்த கிளிப்பில் போய் மாட்டிடுவோம். மாட்டிட்டு நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் ஆகுது. வெற்றி. ஆனால் ஓஎஸ் இல்லை, ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும். வெற்றி 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 அப்படின்னு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் எனக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை. மறுபடியும் போல்ட்டெல்லாம் போட்டுப்போம். ஏன்னா மறுபடியும் கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தான் நான் போல்ட்டில் போடல. மறுபடியும் ஒரு வாட்டி செக் பண்ணிப்போம் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் ஆகிட்டான்ட்டு. ஏன்னா இதுதான் மிகவும் முக்கியமான விஷயம். எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிட்டு பர்ஃபெக்ட்லி ஆர் லைட். கரெக்டு. சூப்பர். எல்லாமே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிட்டு எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிட்டு இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா கீபோர்டை ஸ்க்ரூவை போட்டுட்டு கரெக்டாக ஸ்க்ரூவை போட்டு கீபோர்டை நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். மேலே அதை நம்ம கீபோர்டோட ஒயரை வந்து அதே டைப் தான் உள்ளே சுருவிட்டு அது கிளிப்பை மாட்ட வேண்டியதான். பேடில் எப்படி இருக்கும், எக்ஸாம் பேடில் அது மாதிரி தான். கீபோர்டு மாட்டும் போது கீழேருந்து மாட்டுங்க. மாட்டிட்டு அப்படியே உங்களை அமுக்க டக்குன்னு லாக் ஆகும். ஒரு கிளிக்கிங் சவுண்ட் ஆகும். நீங்கள் எடுக்கும் போதுமே அதே மாதிரி கிளிக்கிங் சவுண்ட் கேட்கும். மாட்டும் போதும் கிளிக்கிங் சவுண்ட் கேட்கும். கரெக்டாக மாட்டுங்க. உடஞ்சிடக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக மாட்டணும். எடுக்கும் போதும் கேர்ஃபுல்லாக எடுக்கணும், மாட்டும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக மாட்டணும். ஏன்னா உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த கீபோர்டு ரேட்டை 800 ரூபாயிலேருந்து 900 ரூபா இருக்கும். கரெக்டாக மாட்டிடுங்க. பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். எல்லாமே மிகவும் சிறப்பாக நடந்து விட்டது. அடுத்ததாக நாங்கள் பேக் சைடில் இருக்கிற எல்லா போல்ட்டையும் நம்ம போடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அதை சொல்ல மறந்து விட்டேன். லைக் பண்ணுங்க. புரிகிறது அல்லவா? நான் உங்களை என்ஜாய் தம்லா. எல்லாத்தையும் போல்டு போட்டுருவோம். இது நம்ம இன்ஸ்டால் வாய்ஸை வந்து நம்ம எஸ்எஸ்டியில் இன்ஸ்டால் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து நினைக்கவே இல்லை, அந்த அளவுக்கு நினைக்கல. நான் ரொம்ப நாளாக எஸ்எஸ்டி போடணும்னு ஆசைப்பட்டேன். போட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எஸ்எஸ்டி வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணோன்னா உங்களோட பூட்டிங் ஸ்பீடு, ஆப் ஓப்பனிங் டைம் எல்லாமே செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் கேம் விளாண்டா அதே மாதிரி ப்ராசஸிங் தான் இருக்கும். ஆனால் கேமை ஓப்பன் பண்ணும்போது அதோட லோடிங் டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். பார்த்துங்க, எல்லா போல்டையும் கரெக்டாக அதே இடத்துல மாட்டி விடுவோம். செட் பண்ணிட்டு தக்காளி என்ன சூப்பராக இருக்குது. தார் மாதிரி தக்காளி இது இருக்குது. எல்லாத்தையும் கரெக்டாக எல்லா இடத்துலையும் பொசிஷன் பண்ணிட வேண்டியதான். மிக அருமை. எல்லாத்தையும் பொசிஷன் பண்ணிட்டு பூட்டபிள் பென்ட்ரைவாக மாற்றி வச்ச பென்ட்ரைவ் இருக்குது. அதை வந்து சைடில் ப்ளக் பண்ணிடணும். அதுக்கு முன்னாடி பூட்டபிள் பென்ட்ரைவை மாற்றி வச்சுருக்கேன். விண்டோஸ் 10 இன்டர்நேஷ்னல் ஓஎஸ் போட்டுட்டு ப்ளக் பண்ணிவிட்டு கரெக்டாக ப்ளக் பண்ணுங்கள். ப்ளக் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளக் பண்ணிடுங்க ஓஎஸ் போட. அப்புறமா ஒரு சிம் எஜெக்டர் டூல் ஏதாவது பின் தேவைப்படும். அந்த போர்ட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோல்குள்ளே வச்சு இந்த பின்னை குத்தும் போது நமக்கு வந்து பூட் மெனு, பயோஸ், ரெக்கவரி மோட் அதெல்லாம் ஓப்பன் ஆகும். கண்டிப்பாக நம்ம வாய்ஸ் போகிறதுக்கு முன்னாடி பார்ப்போம். இங்கே பாருங்கள், வாய்ஸ் வந்து அந்த எஸ்எஸ்டி வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு பாருங்கள். 240 GB சாட்டா எஸ்எஸ்டி இன்ஸ்டால் ஆகிட்டு நம்ம பயோஸில் போய் பார்த்துட்ருக்கோம். அந்த எஸ்எஸ்டி இன்ஸ்டால் ஆகிட்டு இப்போ வந்து நம்ம வாய்ஸ் போடுறத பார்ப்போம். அதை நம்ம கிளிக் பண்ணோன்னா பூட் மெனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பூட் மெனு இது இருக்குது பாருங்கள், பூட் மெனு. இதில் போனோன்னா உங்களோட இது கேட்கும், அதாவது யூஎஸ்பியோட இது காட்டும். இதுக்கு மேலே நம்ம போக முடியாது. ஏன்னா இதுக்கு மேலே நம்ம இதோட ஃபார்வர்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எல்லா வீடியோவுமே வாய்ஸ் போகிற வீடியோவுமே இதில் போடணும். ரொம்ப இது பண்ணோம்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்தோம்னா ரொம்ப டைம் ஆகும். அதனால் இதுலேருந்து நம்ம வந்து வாய்ஸ் ஓவர் பார்ப்போம். இந்த வாய்ஸ் ஓவர் ஃபார்வர்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். பாருங்கள்.
லெஃப்ட்டில் இருக்கிற லேப்டாப் வந்து ஹார்ட் டிஸ்க் உள்ளது, ரைட்டில் இருக்கிற லேப்டாப் வந்து எஸ்எஸ்டி உள்ளது. முதல்ல லெஃப்ட்டில் இருக்கிற லேப்டாப்போட பவர் பட்டனை ஆன் பண்ணுவோம், எது ஃபாஸ்ட்டாக பூட் ஆகுதுன்னு பார்ப்போம். அடுத்து ரைட்டில் இருக்கிற லேப்டாப் எஸ்எஸ்டி உள்ளதை அதை நம்ம ரெண்டாவதாக தான் நம்ம எஸ்எஸ்டி உள்ள லேப்டாப்பை ஆன் பண்ணுறோம். பாருங்கள் எது ஃபஸ்ட்டாக பூட் ஆகுதுன்னு பார்ப்போம், அதாவது ஆன் ஆகுதுன்னு பார்ப்போம். கரெக்டாக ஆன் ஆகுதான்னு பார்ப்போம். எப்போதுமே சரி, எஸ்எஸ்டி உள்ள லேப்டாப் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இது ஆன் ஆகிட்டு பாருங்க. இதுக்குள்ளே நான் லாக் போட்டிருக்கேன், அதனால வந்து இதாக இருக்காது. இது சக்ஸஸ், இதுதான் ஃபஸ்ட்டாக ஆன் ஆயிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம என்ஜாய் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ரொம்ப ரொம்ப நீளமாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். சைனிங் ஆஃப்.